கல்வெட்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகளையும் நாம் அடைந்திருக்க உயரங்களையும் அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய வகையில் 30 லட்சம் செலவில் புதிய தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் மிக விரைவில் நடத்த இருக்கிறோம் என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். தொல்லியல் கழகம் பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் தொல்லியல் கழகத்தின் 33வது ஆண்டு கருத்தரங்கம் 35வது ஆவணம் இதழ் மற்றும் திசையாயிரம் நூல் வெளியீட்டு விழா மதுரை காமராஜர் சாலை அருகே உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் தமிழக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று திசையாயிரம் நூலை வெளியிட்டார். அப்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதாவது, தொல்லியல் துறை அமைச்சர்கள் என்று இல்லாமல் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தால் நிதியமைச்சர் ஏதாவது குறைக்க வேண்டும் என்ற நிலையில் எப்போதும் இருப்பார். ஒரு காலத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு துண்டு விழுந்தால் உடனடியாக கை வைக்கக்கூடிய துறை தொல்லியல் துறைதான் என ஒரு காலத்தில் இருந்தது. இந்த உண்மை பலருக்கும் தெரியும். அந்த காலங்கள் மாறி நிதி அமைச்சரும் தொல்லியல் அமைச்சரும் பெற்ற காரணத்தினால் நான் இந்த நிகழ்ச்சியில் நேரத்தை வேணாலும் குறைத்து கொள்ள தயாராக இருப்பேனே ஒழிய இந்த துறையில் நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொள்ளாத நிதியமைச்சராக தொழில்துறை அமைச்சராக நான் இருப்பேன் என்ற உறுதிமொழியை தெரிவிக்க விரும்புகிறேன். 4 ஆண்டு காலத்தில் இந்த துறையில் மாபெரும் மறுமலர்ச்சி உருவாகி இருக்கிறது. அந்த மறுமலர்ச்சி அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அகழாய்வு அருங்காட்சியம் மட்டுமே அதன் உருவாக்கிவிட்டதாக கருதிட மாட்டேன். இந்த உணர்வு, தொல்லியல் மீதான ஆர்வம், துறையில் மீதான ஆர்வம் புதிய வடிவமைப்பினை வெளியில் கொண்டு வர வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும். முயற்சிகள், முன்னெடுப்புகள் இளைய சமுதாயத்தில் விழுந்திருக்கிறது. 10-15 ஆண்டுகள் இன்னைக்கும் சென்றோம் என்று சொன்னால் 2010க்கு பிறகும் கூட இந்த ஆர்வம் தலைவோங்கி எல்லா மக்களிடம் வந்து சமூக வலைதளங்களில் துவங்கி பல்வேறு வரலாற்று குழுக்கள் உருவாகி அவர்கள் சுய ஆர்வத்தின் அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று செய்திகளை சேகரித்து மாபெரும் புரட்சியை, மறுமலர்ச்சி உருவாக்கி இருக்கிறது. அரசாங்கம் சில காரியங்களை செய்யலாம். அகழாய்வுகளுக்கு ஒரு வருடமும் 5 கோடி ரூபாய் கொடுத்து கொண்டு வந்தோம். இப்போது 7 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கிறோம். அகழாய்வு முழு நேர பணி அல்ல. அகழாய்வுக்கு இணையான முக்கியத்துவம் கல்வெட்டுகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அருங்காட்சியகங்களுக்கு தரப்பட வேண்டும். நாணயங்கள் துறைகளுக்கு தரப்பட வேண்டும். பல்வேறு கல்வெட்டுகளை ஆவணப்படுத்த வேண்டும். பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த முறை சட்டமன்றத்தில் அறிவித்தோம். தமிழ்நாட்டில் கல்வெட்டுகளை, கல்வெட்டியல் புதிய கண்டுபிடிப்புகளை, நாம் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய வகையில் 30 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய கருத்தரங்கங்கள் தமிழ்நாட்டில் மிக விரைவில் நடத்த இருக்கிறோம். நாணயவியலிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு விருது வழங்கும் திட்டம் என பல இடங்களில் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றன. பானை ஓவியங்கள், அங்கங்கே சிதறி கிடைக்கின்ற சிற்பங்களை கண்டுபிடிக்கின்றன. அதில் கிடைக்கின்ற கல்வெட்டுகளை கொண்டு வருகின்ற மடைகள், கண்மாய்களை போய் பார்க்கிறார்கள். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தகவல்களை ஆவணத்தில் பதிவிடுகிறோம். தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த முயற்சி ஊக்கப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் தொகுத்து மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும். உலக தமிழ் சங்கத்தில் கல்வெட்டுகள் என்றே தனியாக ஒரு மியூசியம் அமைக்க வேண்டும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு கல்வெட்டுகள் எப்படி எழுத்துக்கள் முறை மாறி இருப்பது என்பதையெல்லாம் இன்றைய சூழலில் விளக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பான அருங்காட்சியகம் உலக தமிழ் சங்கத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவிப்பிலும் வெளியிட்டிருக்கிறோம். அகழாய்வில் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் அதில் இருக்கக்கூடிய இதர துறைகளுக்கு கொடுக்க வேண்டும். காரணம், இந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது என்று பேசினார். நாங்கள் சொல்லும் அகழ்வாய்வு மட்டும் இந்த துறையினுடைய முழு நேர பணி அல்ல. அகழ்வாய்வுக்கு இணையான முக்கியத்துவம் கல்வெட்டியலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அகழ்வாய்வுகளுக்கு இணையான முக்கியத்துவம் அருங்காட்சியகங்களுக்கு தரப்பட வேண்டும். நாணயவியல் துறைக்கு தரப்பட வேண்டும். அதேபோல் பல்வேறு கல்வெட்டுகளை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த முறை கூட நாம் சட்டமன்றத்தை அறிவித்தோம். தமிழ்நாட்டிலே கல்வெட்டுகளை, கல்வெட்டியலிலே புதிய கண்டுபிடிப்புகளை, நாம் இதில் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலே மிக விரைவிலே நாம் நடத்த இருக்கிறோம். 30 லட்சம் ரூபாய் செலவில் கல்வெட்டியலுக்காக மாற்றோம். அதேபோல் நாணயவியலிலே பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய திட்டம் நான் நிறைய பார்க்கிறேன். பல இடங்களிலே பார்த்தேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் புதிய கண்டுபிடிப்புகளை எல்லா இடங்களிலும் பார்த்து நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. பலரால் ஒரு இன்அக்சசிபிள் பிளேசஸ் கூட போய் ரிஸ்க் எடுத்துட்டு போறாங்க. பல இடங்களிலே பாறை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். லூஸ்
ஸ்கல்ப்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய சிற்பங்களை கண்டுபிடிக்கிறார்கள், அதில் சிதறக்கூடிய கல்வெட்டுகளை புதிதாக வருகிறார்கள், மடைகளில் அடைகிறார்கள், கண்மாய்களிலே போய் பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் ஆவணத்திலே நாம் வெளியிடுகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இந்த முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும். அவற்றையெல்லாம் தொகுத்து இப்போது நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும். உலக தமிழ் சங்கத்தில் கல்வெட்டுக்கென்றே நாம் தனியாக ஒரு மியூசியம், கல்வெட்டுக்கென்றே முன்னாடி திருமலை நாயக்கர் மகாலிலே ஒரு தீமேட்டிக் மியூசியம் ஒன்றை நாம் ஒரு காலகட்டத்தில் அமைத்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் மிக விரிவாக்கி பல்வேறு கல்வெட்டுகள், பல்வேறு எப்படி நம்முடைய கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்து முறை மாறி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் விளக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு சிறப்பான காட்சிக்கூடம், அருங்காட்சியகம் உலக தமிழ் சங்கத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பையும் நாங்கள் இந்த முறை வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அகழ்வாய்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இதனுடைய இதர பிற துறைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். காரணம், அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. நம்முடைய பேராசிரியர் போன்றவர்கள் பல முறை அதை என்னிடத்திலும் கூட அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இடத்தை தெரிவிப்பேன். கல்வெட்டியலாக இருந்தாலும் அகழ்வாய்வுகளாக இருந்தாலும் துறையினுடைய பெயரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆர்கியாலஜி என்பது ஆர்கியாலஜி மியூசியாலஜி என்று இன்றைக்கு மாறி இருக்கிறது. எல்லா விதமான மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய துறை இருக்கிறது. அந்த துறையிலே மிக அற்புதமான பங்களிப்பை செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பழகியிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் விதைத்த விதை, நீங்கள் காட்டிய வழியிலே இன்றைக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களிலே பலர் உங்களுடைய ஆலோசனைகளை பெற்று வருகிறார். அதில் மிக குறிப்பிடத்தக்க ஒருவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மேடையிலே நம்முடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய ராஜகோபால் சார். எந்த நேரத்தில் யார் போய் உதவி கேட்டாலும் இந்த நேரங்காலம் பார்க்காமல் என்று சொல்வார்களே, அதை போல அவர் பெரியார், இவர் சிறியார் என்கின்ற பாகுபாடு இல்லாமல், இவர் அறிஞர், இவர் இப்போதுதான் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒருவர் இளைஞர் என்கின்ற அந்த பாகுபாடு இல்லாமல் யார் தன் இடத்திலே எந்த உதவியை கேட்டிருந்தாலும் தன்னுடைய அறிவுத்திறத்தால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பாக இன்றைக்கும் உழைத்துக் கொண்டு இன்றைக்கும் தன்னுடைய அறிவு துறையிலே சமுதாயத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமகன் நம்முடைய ராஜகோபால் ஐயா அவர்கள். ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக சொல்வார், அவர் 100-லே ஒருவர் என்று ஒரு செலவரையாக சொல்வார். ராஜகோபால் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு 100-லே ஒருவர் அல்ல, அவர் 500-லே ஒருவர் என்று சொல்லலாம். இன்னும் ஒரு வழி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், தொல்லியல் பாஷைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர் 1500-லே ஒருவர் என்று நான் அவரை சொல்லலாம். எனவே அதை குறிக்கக்கூடிய வகையில் அவரை பாராட்டக்கூடிய இந்த மலர், அந்த மலருக்கும் 1000 என்கின்ற பெயராலேயே அதை வைத்து அவரை வாழ்த்தக்கூடிய அவருடைய பங்களிப்பை போற்றக்கூடிய இந்த விழாவில் அவரை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்த மலரை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த மலரை நேற்று நான் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிற போது அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகள் எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற போதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அத்தனை பேரும் ஆர்வமாக தந்திருக்கிறீர்கள். 4 பக்கம் 5 பக்கம் என்று உங்களுடைய கண்டுபிடிப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு செய்திகள். சாந்தலிங்க சார்ட்ட நான் பேசிட்டு போய் கேட்டேன், இதை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள், இதை எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது என்பது எடிட்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. காரணம், மிகப்பெரிய நூலாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் இது வந்துவிடும். ஆனால் எடிட் பண்ணவும் வேண்டும். சில இடங்களிலே கட்டுரைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டியிருக்கும். ஆனால் எதை எடுப்பது எதை விடுப்பது என்கின்ற அந்த குழப்பத்திலே நாங்கள் மூழ்கிவிட்டோம் என்று கூட சொன்னார். அப்படி ஒருவரும் நன்முத்துக்களாக நாம் போற்றி நம்முடைய வீட்டிலே வைத்து என்றைக்கும் நாம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் அடங்கியிருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமாக இந்த நூல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது அவருடைய இந்த வாழ்த்தரங்கத்திலே வெளியிடப்படுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எனவே உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு, பெருமக்களுடைய வாழ்த்துக்களோடு, அறிஞர்களுடைய வாழ்த்துக்களோடு நான் நம்முடைய ராஜகோபால் சார் அவர்களை, நான் அவருடைய வயதில் மிக மிக இளையவன் என்றாலும் கூட பல்லாண்டு 1000 ஆண்டு என்று இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பெரியாழ்வார் பாடுகிற போது
அவர் பெருமாளாக இருந்தாலும் இவர் ஆழ்வாக இருந்தாலும் அவர் எப்படி பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினாரோ அந்த வாய்ப்பை ஒரு ஆழ்வார் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பல்லாண்டு பாடக்கூடிய வாய்ப்பை அவர் எடுத்துக்கொண்டாரோ அதை போல அவர் பெரியவர் மூதறிஞர் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் என்றாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும்